இவ்வளோ அழகாக ஒரு பிளேஸ் நான் இதுக்கு மாதிரி பார்த்ததே இல்லை. அதுவும் இது சென்னைக்குள்ளே தான் இருக்குது. இவ்வளோ அழகாக ஒரு பிளேஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எவ்வளோ அழகாக இருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான பிளேஸில் தான் நம்ம கெஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களோட ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே யார் கெஸ்ட்னு பார்க்கணும் அவங்கள பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்தே அவங்க. ஆனால் இந்த எபிசோடுக்கு இன்ட்ரோன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. ஏன்னா எந்த சேனல் திறந்தாலும் இவங்க தாங்க எல்லா நியூஸ்க்குமே இன்ட்ரோ ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க யாரும் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவீங்க. வாங்க பார்க்கலாம் யாருன்னு. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்கள் வணக்கம் கேட்கவே நான் ஓடோடி வந்தேன். ஒரு வாட்டி வணக்கம் நம்ம நேயர்களுக்காக அதே மாதிரி சொல்லிடுங்க ப்ளீஸ். வணக்கம். பார்த்தீங்களா, இந்த வணக்கம்காக தான் நாங்கள் இங்கே தேடி வந்தோம். எப்படி மேம் இவ்வளோ அழகாக ஒரு இடம் பார்த்துல நான் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். எப்படி இவ்வளோ அழகாக ஒரு இடம் வளர்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது இயற்கை இருந்தாலே அழகு தன்னால் வந்துடும். வீட்டை சுற்றி இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் பூச்செடி மரம்லாம் போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பூச்செடி வளர்க்குறேன். அதே மாதிரி அந்த காற்று மழையெல்லாம் வரும்போது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடமே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வெளியில் சந்திச்சுட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இந்த இயற்கையோடு நம்ம உட்காந்தாச்சு அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய காய்கறிகள்லாம் வளர்க்கலை. நிறைய பூ, அப்புறம் வந்து மாமரம் இருக்குது, வாழை மரம், தென்னை மரம், புங்க மரம் அதெல்லாமே இருக்குது. புங்க மரம் வந்து எப்படின்னா நல்ல வெயில் இருக்கும்போது ரொம்ப அழகாக நிழல் கொடுக்கும். இந்த குளிர்காலம்லாம் வரும்போது அது தன்னோட இலை உதிர்காலத்தை அப்போ தான் அது வச்சுக்கும். இலையெல்லாம் உதிர்ட்டு கரெக்டாக வந்து ஏப்ரல் மே வரும்போது ரொம்ப அழகாக நிழல் கொடுக்கும். ஸோ அதனால் புங்கை மரம் வந்து நான் வளர்க்குறேன். அது வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நல்லா இருக்குங்கிறதுனால அழகின் ரகசியம் இந்த அழகான இடத்துல இருக்கிறதுனாலயா? உண்மைதான். மனசு நிறைஞ்சு இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும். வெரி வெரி ஸ்வீட் மேம். அது ஒரு எவ்வளோ பெரிய வரியை வந்து அழகாக நீங்கள் அப்படியே ரியாலிட்டியில் கொண்டு வந்து இருக்கீங்க. நான் அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வரும்போதே ஃபுல்லாக அந்த க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரும்போது இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களே, என்ன செடி என்ன பண்ணுறீங்க அது எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் வியூவர்ஸை கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிப்போம். கண்டிப்பாக. இது காலையில் எழுந்த உடனே நான் ஒரு வாக் இதில் ஒரு கூட்டி பெருக்கிட்டு ஒரு வாக் போகும்போது பார்த்தா எல்லா பூவும் மலர்ந்துருக்கும். ப்ளூ கலரில் சங்கு புஷ்பம் இருக்குது, நந்தியாவட்டை, செம்பருத்தி, பாரிஜாதம், தெச்சி, அப்புறம் மருதாணி. இது வந்து மருதாணி பூ. இது அவ்வளோ ரம்யமாக இருக்கும் வாசனை. அந்த நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை இந்த மருதாணி பூ. அந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் காலையில் பறிக்கிறது வந்து பூவெல்லாம் பறிப்பேன். கொஞ்சம் ஒரு ஒன்ஸ் இன் 15 days நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து மருதாணி செடி ஆக்சுவலாக. இந்த மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் வந்து நெல்லிக்காய், அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இயற்கை சார்ந்த இந்த இலையெல்லாம் பறித்து அரைச்சி நான் ஒரு எண்ணெய் தயாரிப்பேன். ஆமாம், நான் வீட்டிலையே ரெடி பண்ணி அதுதான் வந்து நான் தலைக்கு தடவிக்கிறேன். ஸோ அது எண்ணெய்க்கு போடுறதுக்கு உண்டான இலைகள் எல்லாமே என்னோட தோட்டத்திலே இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அந்த எண்ணெய் தயாரிச்சிடுவேன். அதுக்காக தான் இப்போ இந்த மருதாணி இலை பறிச்சுட்டே இருக்கேன். இந்த மருதாணி மரத்தில் வந்து ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு கையில் மருதாணி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் தேய்ச்சிக்கிறது, மருதாணி நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தது எல்லாமே வந்து நான் இப்போ மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பாரம்பரியமான இயற்கை நமக்கு வருது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதில் ஆரம்பித்தது தான் வந்து இந்த இயற்கையில் எண்ணெய் தயாரிக்கிறது. இந்த மருதாணி மரம் என்னென்னா, நான் கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதுலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். கொஞ்ச நாள் வளர்ந்துட்டே இருந்தது. அப்புறம் அதில் பூ வரவே இல்லை. எனக்கு இந்த மருதாணி பூ வாசனை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணார் ஹஸ்பண்ட் வந்து, வேற ஒரு இடத்துல மருதாணி நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. அந்த மரத்துலேருந்து ஒரு பூ இருக்கிற கிளையை உடச்சிட்டு வந்து இங்கே வந்து இதில் கட்டி வச்சார். இந்த இதில் பார்த்தீங்களா, அதில் கட்டி வச்சோடனே அப்போ தான் அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கையே நடக்கும்போது அந்த ஒரு கிளையில வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் அதுக்கும் கிடைச்சிது, அந்த வாசனையோட சந்தோஷமும் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் இந்த மருதாணி. நிறையா பர்தா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, அப்போ எல்லாம் கூட இந்த மருதாணி மட்டும்தான் வந்து நின்னது. பாக்கி சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து மழையில் அழுகிடுச்சு. இது ரொம்ப பத்திரமா இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த மருதாணி. வாங்க அந்த பக்கம் செம்பருத்தி பக்கம் போகலாம். கண்டிப்பா இருக்க எல்லா செடி பற்றியும் நான் கேட்க போறேன். ஒன்னொன்னுக்கும் அழகான ஸ்டோரி வச்சுட்டு இருக்கீங்க மேம். கேட்கவே ரொம்ப இதுவா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செம்பருத்தி பூ என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரே ஒரு செம்பருத்தி ரெட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருந்தது. இப்போ வந்து நிறைய அந்த ப்ரீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெரைட்டியாக. என்கிட்ட ஒரு 10 கலரில் இருக்குது. இந்த செம்பருத்தி இலையும் நான் கொஞ்சம் பறிச்சுக்குவேன்.
செம்பருத்தி இலை. அப்புறம் வந்து இதுலேயே இந்த பூ பறிக்கலை, சாமிக்கு காலையில் வைக்கிறதுக்கு பறிப்பேன். இதுலேயே வந்து இந்த காஞ்சி போயிருக்கிற இது பார்த்தீங்களா, பூ சிவப்பு இல்லை என்ன பூ காஞ்சிருக்கோ அது. அப்புறம் கொஞ்சம் வந்து முத்தின இலை, இதையும் வந்து பறிச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு இதையும் வந்து என்னோடய அந்த எண்ணெயில் காய்ச்சறதுக்கு உண்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இது இலை. அப்புறம் வந்து இது சோத்துக்கத்தாழை. ஓகே. ஸோ இதில் இருந்தும் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்குவேன். ஓகே. இதுவும் வீட்டில் வளர்க்குறேன். ஸோ சோத்துக்கத்தாழையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்ஷும் சேர்ந்து அதுக்குள்ளே போடணும். இது இயற்கை சார்ந்து நம்ம இருக்கும்போது நம்ம என்ன தான் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எண்ணெய் பண்ணாலும், என்ன தான் நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டாலும், நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல்நிலையும் இருக்கும். சாயந்தரமான ஒரு டீ குடிச்சோமா, அழகாக இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் உட்காந்து ஒரு ஆட்டை ஆடுமா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். அடி பார்க்குறீங்களா? பயமா இருக்கு மேம். ரொம்ப அழகா இருக்கு மேம். இந்த இடத்துல அப்படியே இருக்கலாம் போல இருக்கு. வேற என்னென்னலாம் மேம் நம்ம இப்போ இந்த ஆயிலோட நம்ம சேர்க்க போறோம்? இதுல வந்து இப்போ இதுல பறிச்சது, தோட்டத்துல பறிச்சது வந்து மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் கத்தாழை எல்லாம் பறிச்சோம். வீட்டில் வந்து சமயக்கட்டிலேருந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம், அப்புறம் ஒரு 2 அரிசி மட்டும் அதில் போட்டுக்குவேன். வெங்காயம் சில பேர் சேர்ப்பாங்க, எனக்கு அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கிறதுல, அதனால வெங்காயம் சேர்த்துக்கிறதில்ல. அப்புறம் பூ, மல்லிப்பூ, செண்பகப்பூ. செண்பகம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அந்த பூவெல்லாம் அந்த தலையில் வச்ச பிறகு காஞ்சிருக்கும் இல்லையா, அது ஒரு 2 நாள் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பூ எல்லாமே சேர்த்து ஒரு அடி அடித்தா போதும் மிக்சியில். அழகாக ஒரு சட்னி மாதிரி வந்துடும், பச்சை கலர். கருவேப்பிலை, அப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து முழு நெல்லிக்காய், அதையும் எடுத்து அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் எடுத்துக்கணும் நெல்லிக்காயில். அது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில் நல்லா அதை காய்ச்சிடணும். நான் அது காட்டுறேன் உங்களுக்கு, எண்ணெய் காட்டினா உங்களுக்கு தெரியாது என்ன கலரில் இருக்குது, இது எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அதெல்லாம் காய்ச்சிட்டு டெய்லி வந்து என்னென்னா, நான் விஷனில் வரேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டெய்லி நான் வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு தான் ஆகணும். ஏன் பண்ணுவாங்க, அப்புறம் அது கேர்ள் பண்ணுவாங்க, அதை சூடு பண்ணுவாங்க, நிறைய அது உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க அந்த முடியை. இது வந்து இவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த முடி, இவ்வளோ அது வந்து 2 இன்ச்சாக இருந்தாலும் 2 அடியாக இருந்தாலும் முடி நம்ம முடி தான். அது ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு இல்லையா. அதனால் இதுக்கு இருக்கிற இத்தினோண்டு முடிக்க கூட நிறையா நல்ல எண்ணெய் தடவி, எப்போ நான் தலை குளித்தாலும் கண்டிப்பாக அந்த எண்ணெய் தடவாமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்றைக்கி வந்து ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் போடுவேன். அந்த சீயக்காய் கூட இப்போது நமக்கு பொறுமை இருக்கிறதில்ல. சீயக்காய் பட்டை வாங்கி அரப்பு சேர்த்து அம்மா மாதிரி அதை ஊற வச்சு அது அவ்வளோ பொறுமையும் இருக்கிறதில்ல. அதே மாதிரி தண்ணி அலசிட்டே இருக்கணும். அது இந்த பவுடர், சீயக்காய் பவுடர்லாம் விற்கிது. அதில் என்ன எப்படி நுர வருதுன்னா, கொட்டை சேர்ப்பாங்க அதில். அந்த பூங்காங்கொட்டை. ஆமாம், பூங்காங்கொட்டை. அது சேர்க்கும் போது தான் அந்த இது வரும். ஆனால் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவேன், அந்த இதோட சேர்த்து சீயக்காய் பொடியோடு சேர்த்து கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்குவேன். அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கொடுத்துரும். அது கொடுத்துட்டு அன்றைக்கி லீவ் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி மட்டும் சீயக்காய் போட்டுக்கிறது. மற்ற நாள் வந்து ஷாம்பு, கண்டிஷ்னர் அதெல்லாம் போட்டு அது டேமேஜ் ஆன ஹேரை சரி பண்ணுறது வந்து சீயக்காய் தான். வாரத்துக்கு ஒரு தடவை அது சரி பண்ணுறது வந்து சீயக்காய் தான். பட் டெய்லி வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. அதே மாதிரி ரொம்ப தலைக்கு சூடு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால் ரொம்ப பெரிய பெரிய இது வச்சு பல்லு வச்சு சீப்பு தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சின்ன சீப்பு வச்சா நம்ம சிக்கு எடுக்க நிறைய முடி நமக்கு விழுந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்கவே நமக்கு வந்து நம்முடைய தன்னம்பிக்கை போயிடும். இவ்வளோ இது போயிட்டுருக்கே, கீழே முடி விழுந்துட்டுருக்கே அப்படிங்கும்போது. ஸோ பெரிய பெரிய பல்லு இருக்கிற சீப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாரும்போது நம்ம முடி நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக இருக்கும் மேம். நீங்கள் சொல்லும் போதே முடி நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். இவ்வளோ பிஸி டைமில் நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஆனாலும் நம்ம ஹேர் நம்ம எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறா இருக்குன்னு நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ முடி இல்லை, முடி கம்மியாக இருக்குது, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் ஒரு இது இல்லாமல் நம்ம எந்த முடியாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அழகாக ஆமாம், எவ்வளோ சின்ன முடியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய முடியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்களோட கருத்து. இவ்வளோ அழகான இடத்த விட்டு எனக்கு மூவ் பண்ண மனசே வரல. அதனால் மேமோடு நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஸோ மேம், ஃபர்தராக நீங்கள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு. நான் மீடியாவில் வந்தது 2000, பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்தது வந்து ஒரு 3 வருஷம் தான். ஃபஸ்ட்டு வெளியில் வந்த படம் வந்து ஓமை கடவுளே. பட் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து ரங்கா. ரங்கா வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ நான் பண்ணியிருந்தேன். மேம், இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் 17-18 வருஷம் ஆச்சு சன் டிவியில் வந்து, அடுத்து நீங்கள் உங்களை ஸ்டெப் என்ன அப்படின்னாங்க. ஸோ இப்போ தான் பையன் வந்து காலேஜ் போயிருக்கான், நான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு, இனிமேல் எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து சினிமாக்குள்ளே போவேன், எனக்கு ஆசை இருக்குது அப்படி சொன்னேன். பட் இதில் வந்தோடனே, நியூஸில் வந்தோடனே சான்சஸ்
ஆஃபர்ஸ் வந்தது, நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு டைம் கிடச்சிருக்கு, நான் வரேன்னு சொன்ன உடனே அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்து ரங்கா படத்துலேருந்து சக்தின்னு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். மேம் நீங்கள் சொல்லிட்டீங்க சினிமாவுக்கு வரணும்னு, எங்கள் படமாகவே ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேரக்டர், ஒரு பாட்டு சீன் வரும், அதில் கூட நிற்கிற மாதிரி தான் வாங்கன்னொடனே ஃபஸ்ட்டு சீனே வந்து கல்கண்டு தட்டை எடுத்து நான் அப்படி நகர்த்தி வைக்கணும், உங்களுடைய ஜேர்னி வந்து இனிப்பாக ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அந்த கல்கண்டை எடுத்து வைக்கிற மாதிரி தான் ஒரு கல்யாண சீன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் நடித்தது வந்து ரங்கா. அதுக்கப்புறம் வந்து ஓமை கடவுளே. ஓமை கடவுளே நல்ல கேரக்டர், அசோக் செல்வனோட அம்மா கேரக்டர். அது த்ரோட் தி ஃபிலிம் வர மாதிரி இருக்கும். பேண்டமிக் முன்னாடி நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கேப், நம்ம பேண்டமிக் எல்லாருமே வந்து அமைதியாக வீட்டில் இருந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக முடித்தது வந்து பீஸ்ட். கண்டிப்பாக மேம். ஸோ பீஸ்ட்லலாம் நாங்கள் உங்களை பார்த்து ரொம்பவே மருந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த 2 years 3 years ஷெட்யூலில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் நிறைய டைம் ஷெட்யூலெல்லாம் பிஸி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த டைமில் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா? நியூஸ் ரீடிங்காக இருக்கும்போது நம்ம டைமிங் இருக்கும், ஷெட்யூல் இருக்கும், நம்ம போயிட்டு வரும்போது. இங்கே வந்து நம்ம கூப்பிட்றப்போ போகணும், அந்த மாதிரி டைம்லலாம் அந்த டேமேஜ் ஹேர்லாம் ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேரில் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? அது கஷ்டமான விஷயந்தான். பட் நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும். இது நம்ம லோக்கல்லே சென்னையிலே இருந்துருச்சு ஷூட்டிங் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நைட்டு 2 மணி ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒரு தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஷாம்பு போட்டு போயிடுவோம். பட் இங்கேருந்து நம்ம வெளியூர்லாம் போகும்போது தான் வந்து அந்த மெயின்டெனன்ஸுங்கிற பெரிய கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி வேறு, நம்ம சென்னையில் இருக்கிற தண்ணி வேறு, வேறு ஊரில் இருக்கிற தண்ணிகள் வேறு, அதில் நிறையா ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரே ரெமிடி, நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக எண்ணெய் எடுத்துகிட்டு போய்டுவேன். நான் தேங்காய் எண்ணெய் இல்லை நானே ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். போயிட்டு அதை நைட்டு தூங்கும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தபோது கண்டிப்பாக அதை தலையில் தடவிடுவேன். ஒரு 1 or 2 hours இருந்தால் தான் வந்து அது கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் அது நம்ம தண்ணி ஒத்துக்கலைன்னா கூட திருப்பி சென்னை வந்த பிறகு கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்பா பண்ணியே ஆகணும். அங்கே பார்லர் போயிட்டு ஒரு ஹேர் ஸ்பா, ஒரு டீப் கிளென்சிங் இல்லை டீப் கண்டிஷ்னர் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹேர் ஸ்பா பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்துடும் முடி, அது நம்ம வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் எங்கே போனாலும் கை வைத்தியத்துக்கு தலைவலிக்கு ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த எண்ணெய் கையில். ஸோ யூஸ்வலாக தலைவலி மாத்திரை, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் டேப்லெட்ஸ் தான் பண்ண. ஆனால் எண்ணெயுமே நீங்கள் கையில் ட்ராவல் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டா இது. எந்த பொருளுமே நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியறது இல்லை. அது நம்ம 2 முடி தான் அது கீழே தானே விழுகுது அப்படிங்கும்போது 2 அது போச்சுன்னா 10 முடி போயிடும். அப்புறம் நம்ம கையில் நம்ம தலையில் முடி இல்லாதும் போது தான் அதோட ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியும். இருக்கும்போது அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. போன பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அது முடியாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கும்போது அதுக்கு உண்டான மதிப்பை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு ஸ்பெஷலாக இன்டேக்லாம் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கணும் மேம்? ஹேர் மெயின்டைன்க்கோ இல்லை உங்கள் ஸ்கின் மெயின்டைன்க்கோ என்னென்னலாம் இன்டேக் எடுத்துக்கிறீங்க நீங்கள் பர்சனலாக? ரொம்ப வந்து அவ்வளோ எனக்கு தெரியல என்ன இன்டேக் எடுத்துக்கணும்னு தெரியல. பட் எது எடுத்துட்டாலும் ஒரு ஆரோக்கியமாக நான் வந்து இந்த பாதாம் சாப்பிடுவேன். டெய்லி காலையில் எழுந்தோடனே ஒரு 10 பாதாம். அது கண்டிப்பாக இந்த முடிக்கும் வந்து அது நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது அதே மாதிரி சாப்பாட்டில் எப்பயுமே அந்த கருவேப்பிலை நான் தூக்கி போடவே மாட்டேன். கருவேப்பிலைன்னு அதை தனியாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த சட்னியில் இல்லை எதுலையாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சதில் போட்டுறது. அப்படி இல்லைன்னா அந்த கருவேப்பிலை வந்ததுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கருவேப்பிலை பொடி நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம். நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரும்போது கருவேப்பிலை ரொம்ப சாதாரணமாக தான் கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக அதை காசு கொடுத்து கூட நம்ம வாங்குறது இல்லை. ஆனால் அதில் வந்து நிறைய முடி வளர்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதில் நிறையா இருக்கிறதுனால மிச்சமாக இருக்கிற அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி இல்லை சட்னி மாதிரி அரைச்சி அதை ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் அதை சாப்பிட்றது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த முடிக்கு நிறையவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய காய்கறிகள் நிறைய சாப்பிட்றது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கருவேப்பிலை தான் அவங்க இங்கே இவ்வளோ மெயின்டெனன்ஸ். ரைட், அப்போ இனிமேல் கருவேப்பிலை காசு கொடுத்து வாங்கியாச்சும் எக்ஸ்ட்ரா நான் சாப்பிட்றேன். கிடைக்கிற மருதாணி, அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் கத்தாழை. பிளாஸ்டிக்கில் வடிகட்டக்கூடாது. ஓகே, மற்ற இருக்கிற ஸ்டீலில் இருக்கிற வடிகட்டியில் இதை வடிகட்டி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று தானா பொண்ணானே தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. கூப்பிட்ட உடனே ஆடிஷன் வச்ச உடனே சரி நாளையிலேருந்தே ஷூட் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட ஜேர்னி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஹேர் கேர் ஸ்டைல் சேனலுக்காக இப்பொழுது நேரலை நடந்து கொண்டிருக்கிறது. கள நிலவரத்தை ஷாலினியிடம் கேட்கலாம். ஷாலினி, கள நிலவரம் என்ன?